குறைவற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். இப்படி ஆரோக்கியம் என்பது நம் வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நமது வீடும் சுற்றுப்புறமும் தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பல்வேறு இடங்களிலும் பரவி வருகிறது. இதற்கு காரணம் நமது சுற்றுப்புறத்தையும் கிராமத்தையும் நகரத்தையும் மாநகரத்தையும் தூய்மையாக பராமரிக்காததுதான் காரணம். தெருவில் கொட்டப்படும் குப்பைகளை அள்ளி அதனை முறையாக மறுசுழற்சி செய்து உரமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசின் உள்ளாட்சித்துறைக்கு உள்ளது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் குப்பைகளை அகற்றுவதில் அலட்சிய போக்கு காணப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியின் நிருபர்கள் கண்ட குப்பை காட்சிகள் குப்பை மலை போல் நம்மை மலைக்க வைத்தது. தலைநகர் சென்னையில் இருந்து நமது பயணத்தை மன்னிக்கவும் குப்பை பயணத்தை தொடங்குவோம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சென்னை புறநகரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மாநகராட்சியால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கொட்டப்பட்டு வருகின்றன. பள்ளிக்கரணை பகுதி சுற்றிலும் சதுப்பு நிலங்கள் நிறைந்து அழகாக காட்சியளித்தது. ஆனால் இன்றோ இந்த பகுதியில் சதுப்பு நிலங்கள் இருந்ததற்கான தடமே இல்லாதவாறு அப்பகுதி தீயினால் அழிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் சதுப்பு நிலங்கள் என்று எழுதப்பட்டுள்ள பலகை மட்டும் உள்ளதே தவிர பள்ளிக்கரணை பகுதியில் சதுப்பு நிலங்கள் மாயமாய் போயின. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கரணையில் சுமார் 317 ஹெக்டர் நிலப்பரப்பில் சதுப்பு நிலப்பகுதி அமைந்துள்ளது. சதுப்பு நிலப்பகுதியில் வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக வந்து செல்வதால் பறவை சரணாலயம் அமைப்பதற்காக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இது வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்று கேள்வி. பள்ளிக்கரணையில் கடந்த சில நாட்களாக குப்பை கிடங்கில் தீ எரிந்த வண்ணமாகவே உள்ளது. குப்பையை முறையாக அப்புறப்படுத்தாமல் சாலையில் அங்கும் இங்குமாக கொட்டி மக்களை துன்புறுத்துவது மட்டுமில்லாமல் இன்று அதை எரித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகிறது நம் மாநகராட்சி. பள்ளிக்கரணையில் தொடர்ந்து தீ எரிந்து வருவதால் அப்பகுதியை சுற்றி வசிக்கும் மக்கள் அனைவரும் கண் எரிச்சல் நோய்க்கு ஆளாகியது மட்டுமின்றி இன்னும் வேறு ஏதாவது நோய்கள் தாக்கக்கூடுமோ என்று அஞ்சவும் தொடங்கியுள்ளனர். இந்த வழியாக வாகனங்களில் பயணம் செய்வோரும் குப்பை எரிந்து கொண்டிருப்பதால் ஏற்படும் புகையினால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்த வழியில் நான் இப்போ ட்ராவல் பண்ணேன். ரொம்ப அந்த புகைனால மூச்சு திணறது அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி எவ்வளோ குழந்தைங்க போகிறாங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆஸ்துமா ப்ராப்ளம் வரும். ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு தான் பாதிக்கும். பெரியவங்களுக்கு வயசானவங்களாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. ரெண்டாவது இந்த குப்பையை வந்து இப்போ ஹைகோர்ட் வந்து தடை பண்ணியிருக்காங்க, இங்கே எரிக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அது வந்து அந்த குப்பையை வந்து மாற்று வழிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பெட்ரோல் எவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது. அந்த பெட்ரோலுக்கு எவ்வளோ அதில் வந்து குப்பையிலேருந்து எவ்வளோ மீத்தேன் வாயு அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஐடியா பண்ணி அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் அதுக்கு ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கலாம். தென் சென்னையின் ஒரு பகுதியான பள்ளிக்கரணையில் ஒரு பக்கம் குப்பை எரிந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் பெருங்குடியிலும் குப்பை குவிக்கப்பட்ட வண்ணமாய் உள்ளது. பெருங்குடி பகுதியில் ஏராளமான அலுவலகங்கள் இருப்பதால் எந்நேரமும் பரபரப்பாக காணப்படும் பெருங்குடியில் மலை போல் குவிக்கப்பட்டிருக்கும் குப்பையினால் அங்கு வசிப்போர் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் கல்லூரி அருகே குப்பைகள் கொட்டப்படுவதால் அங்கு படிக்கும் மாணவ மாணவியர் பல்வேறு அவஸ்தைகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். கல்லூரி மட்டுமின்றி அடுக்குமாடி குடியிருப்புகளும் பல உள்ளன. இதனால் அடுக்குமாடிகளில் வசித்து வருவோரும் குப்பையால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். இங்க குப்பை இருக்கிறதால எங்களால வந்து திடீர்னு எதுனா ஆர்ஜென்ட்னா ஒரு ஆட்டோ கூட நிறுத்த மாட்டாங்க. மழை டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மாதிரி எங்க வீட்டுல இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் ஃபீவர் வருது. மழை டைம்ல கொசு அதிகமா இருக்கு.
நான் இங்கே தான் பக்கத்தில் தான் வேலை செய்கிறேன். இங்கே உள்ள வர கஸ்டமர்ஸ்க்கும் வந்துட்டு என்னங்க இப்படி ஒரு ஸ்மெல்ல போயிட்டு இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்களே, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. அதனால இதை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கொக்கோ தொட்டு கொட்டிட்டு இருக்காங்க நிறையா இங்கே. அந்த குப்பைக்கு பின்னாடி தான் எங்கள் வீடு. என் குழந்தைக்கு எல்லாமே இந்த குப்பை நாக்குறதுனால ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியாமாயிடுது. நாங்களும் அங்கே பக்கத்தில் தான் வேலை பார்க்குறோம். அந்த வேலை செய்கிற இடத்துலையும் கஸ்டமர்ஸ் வரதும் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. டெய்லி அந்த குப்பையை தான் நாங்கள் சுவாசிச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை எப்படியாச்சும் வந்து அரசாங்கம் முடிவெடுத்து இதை அகற்றத்துக்கு வழிபடும். குவிக்கப்பட்டிருக்கும் குப்பைகள் ஒரு புறம் இருக்க, குப்பைகளை அள்ளிச் செல்ல மாநகராட்சி லாரிகள் சென்னை நகருக்குள் வலம் வருவது பொதுமக்களை முகம் சுளிக்க வைக்கிறது. குப்பைகளை எடுத்துச் செல்லும் போது வலைகளால் மூடப்பட்டு எடுத்துச் செல்ல வேண்டும். மூடப்படாமல் செல்லும் லாரிகளால் சாலைகளில் குப்பைகள் சிதறுவதோடு இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மீதும் குப்பை அபிஷேகம் நடப்பது வாடிக்கையாக உள்ளது. நறுமணம் வீசும் பூக்களை ஏற்றிக்கொண்டு செல்வது போல் திறந்து வைக்கப்பட்டபடி செல்லும் குப்பை லாரிகள் துர்நாற்றத்தை தெருக்களில் பரப்புகின்றது. இந்த குப்பையை 10 வருஷமா இருக்கிறோம் நாங்கள் சொந்த வீட்டுக்காரங்க. இந்த குப்பைனால எங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அடிக்கடி சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது. சாயங்காலம் 5 மணி ஆகிட்டுனா வீட்டில் இருக்கவே முடியறது இல்லைங்க சார். இதனால எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதா காலி பண்ணுறதா அப்படிங்கிறதுல இருக்கோம். நாங்களும் பல முறை மறியல் எல்லாமே பண்ணியாச்சு. அது கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. சென்னையின் மற்றொரு முக்கிய பகுதியான மதுரவாயல் ARS கார்டன் அருகிலும் குப்பைகள் சாலையோரம் குவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டினுள் அதிகப்படியான கொசுக்கள் வருவதாகவும் இதனால் தாங்கள் பல நோய்களுக்கு ஆட்படுவதாகவும் கூறுகின்றனர். இது மட்டுமா, குப்பைகளில் இருந்து ஏற்படும் துர்நாற்றத்தால் வீட்டில் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியவில்லை என்றும் கூறுகின்றனர். அந்த ஆக்கா ரோட்டில் அந்த லட்சுமி நகரில் அந்த குப்பைங்கெல்லாம் எடுத்தாந்து போட்டாங்க. எங்கெங்கே எடுத்தாந்து போட்டாங்க, குப்பைங்க தான் போட்டாங்க சார். இதால் வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது சார். சுத்தம் இருக்க முடியல, ரோட்டில் போக முடியல, கண்ட வியாதி நோய் வருது சார். இது வந்து எப்படி தான் சார் தீர்வு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேருந்தோ எடுத்தாந்து போட்டாங்க சார், சிட்டிலேருந்து வருது, மக்கள்லேருந்து வருது சார். இது வந்து ஒரு விடிகாரமே இல்லை சார். குழந்தை குட்டிங்க வச்சு நிம்மதி இருக்க முடியல சார். கொசு தொல்லை ஓவர் சார். இது எப்படி தான் முடியுது சார்? இது ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல, படுக்க முடியல, ரோட்டில் நடந்து போக முடியல. மக்களுக்கு எவ்வளோ அவசரப்படுறாங்க சார். மதுரவாயல் வழியில் ஆட்டோ ஓட்டும் பலரும் இவ்வழியாக செல்லவே தயங்குகின்றனர். இதற்கு காரணம் இப்பகுதியில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் குப்பைதான். குப்பைகளுக்கு அருகிலேயே பல குடியிருப்புகள் இருப்பதோடு மட்டுமில்லாமல் ஹீரோ ஹோண்டா ஷோரூம் ஒன்றும் உள்ளது. இங்கு பணிபுரிவோர் பலரும் நோய்களால் தாக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் பணி நீக்கமும் செய்கின்றனர். எங்க கம்பெனிக்கு எதிர்க்க குப்பையை கொண்டாந்து இப்போ நகராட்சி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மாநகராட்சி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து எங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய எல்லா எம்ப்ளாயிக்கும் வந்து உடல்நல குறைவு அதனால ஏற்படுது. நூற்றுக்கணக்கான கஸ்டமர்கள் வந்து போகக்கூடிய இடம். இதில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து போயிட்டுருக்குறாங்க. பல முறை நாங்கள் சொல்லிட்டோம், இது வந்து மெயின் ரோடில் இருக்கு, இதனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது, இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். கடந்த ஒரு 3-4 வருஷமாவே இது சொல்றோம். இதுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மேற்கொண்டு இப்போ வர 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 குப்பைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் மற்ற மண்டலத்திலேருந்து இங்கே கொண்டாந்து கொட்ட போறதா சொல்றாங்க. இது பஸ் போக்குவரத்து உள்ள ஒரு மெயின் ரோடு. இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு உள்பக்கமா பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே டிராவல் பண்றாங்க இந்த ரோட்ல. மோரோவர் இதை சுற்றி நிறைய வந்து குடியிருப்புகள் இருக்கு. அந்த குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எக்கச்சக்கமான வியாதிகள் வருது அப்படின்னு எங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து சொல்றாங்க. டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் இந்த நகர்லேருந்து வர்றீங்களா, உங்களுக்கு இது வந்து வரத்தான் செய்யும், அந்த குப்பைமேடுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி தான் ஆகும், அதுக்கு நீங்கள் வந்து அரசாங்கத்திட்ட சொல்லி நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு அவங்களே சொல்றாங்க. பலமுறை அரசாங்கத்திடம் இது பற்றி கூறியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஹீரோ ஹோண்டா ஷோரூம் மேனேஜர் கூறுகிறார். இந்த இடத்துல எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை இது இருக்கு. அந்த ஃபுல்லாக அந்த குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, டம்பிங் யார்டு. அதனால ஆல்ரெடி ரொம்ப எஃபெக்டாக இருக்கு. இங்கே கஸ்டமர்ஸ் வாக்கின் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே இதாக இருக்கு, ஸ்மெல்லாம் ரொம்ப இருக்கு. டர்ட்டு, ஃப்ளைஸ், இந்த கொசுவெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆல்ரெடி இப்போவே இப்படி இருக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 2-3 ஜோன்ஸ் வந்து இங்கே போட போகிறேன்னு சொல்கிறாங்க. அது இருந்தால் இன்னும் பேட் எஃபெக்ட் இருக்கும் எங்கள் பிஸ்னஸில்.
ஸோ வி ஆர் அகெயின்ஸ்ட் தட். நாங்கள் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணோம் இருக்கிறது கூட இங்கேருந்து காலி பண்ணிடுங்கன்ட்டு. குடியிருப்புகளில் இருப்போர் பலமுறை மறியல் செய்தும் கூட இந்த குப்பைகள் இதுவரை அகற்றப்படவில்லை என்று மதுரவாயல் வாசிகள் கூறுகின்றனர். குப்பைகள் அழுகி ஏற்படும் துர்நாற்றத்தால் பல வீடுகள் காலியும் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே 4 செக்டார்ஸ் குப்பை வரப்போகுதுன்றாங்க. ஏற்கனவே ஒரு செக்டாரே எங்களால் தாங்கிக்க முடியல. சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கோம். நிறைய டிசீசஸ் வந்துட்டு இருக்கு. டிசீஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர்ஸே கேட்குறாங்க இங்கேருந்து தான் வர்றீங்களா அப்படின்ட்டு. குழந்தைகளை வச்சுக்கிறதுனால ஸ்மெல் வருது, பொல்யூஷன் நிறைய ப்ராப்ளம் ஆகுது. இதனால ஆப்போசிட்டில் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால எந்த யூஸுமே இல்லை. பாதிக்கப்படுறது நாங்கள் தான். இதுக்காக தர்ணா பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். பட் மேயர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. பக்கத்தில் இந்த குப்பையினால ரொம்ப கஷ்டம்னா கொஞ்சம் நல்ல கஷ்டம் இல்லை. அதில் மாடு எல்லாம் மேய்றது, அந்த பால் பசங்களுக்கு கொடுத்து இப்போ ஒரு இடத்துல கேள்விப்பட்டோம், அந்த மாதிரி குப்பை தொட்டியில் மேய்ஞ்ச பசுமாட்டு பாலை குடித்து தாய்ப்பாலே விஷமாக போயிடுதுன்னு ஒரு நியூஸில் பார்த்தோம். இப்போ எங்கள் கதியெல்லாம் என்ன, இங்கே வளர்கிற குழந்தைங்களுக்கு கதி என்ன, ஒன்றுமே எங்களுக்கு புரியல. இங்கே இருக்கலாமா இல்லை வீட்டை காலி பண்ணிட்டு போகணுமான்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். தயவுசெய்து அந்த குப்பையை ரிமூவ் பண்ணிவிட்டு, இங்கே இருக்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க, எல்லோரும் வியாதியினால் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அது மேயர் பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.